கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு எமோட் கைஸ். அதாவது இதுதான் அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மூவிங் எமோட். இதை மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா இந்த ஃபேட் ரிவீல் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளே கேமுக்கு வந்துடும் கைஸ். ஜூலை 12லேருந்து இல்லை ஜூலை 12th ஆர் ஜூலை 18th 12th ஆர் 13th ஏதாவது சான்ஸ் இருக்குது. இந்த மெயின் ரிவார்டு வந்து இந்த ஃபெஸ்ட்டு தான் கைஸ். சொல்லிக்கிற மாதிரி இந்த ஃபெஸ்ட்டு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ரிவார்டு என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. நியூ வாட்சஸ் நான் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக எனர்ஜிக்கோட வைப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை யாரும் கண்டுக்காதீங்க. போக நான் ஸ்லோவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் வீடியோ போக. ஸோ வந்துட்டு இந்த ஃபெஸ்ட்டு கூட வந்து என்ன வரப்போகுது நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு எந்த அப்டேட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இதுதாங்க அந்த மூவிங் அமௌண்ட். இந்த மூவிங் அமௌண்ட்டை நம்ம இன்னும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த 2 எமௌண்ட்டு. மிச்சம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இந்த எமௌண்ட் வந்துட்டு வரும். இங்கே பாருங்களேன், இதை மட்டும் எனிமி மட்டும் போட்டு போனால் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சக்க பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக போட்டிருந்தா இங்கே பாருங்கள் எனிமி எப்படி ஓடி போடுறான்னு. இப்போனா வந்து எமௌண்ட் ரொம்ப காமெடியாக பண்ணுறாங்க. அதுவும் இந்த எமௌண்ட் நல்லா இருக்குது கேஸ். கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் என்னன்னே தெரியல. ஐ எம் குட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 10 பொருத்தங்கள் உள்ளது. இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீடியோ பார்த்தாச்சு காசு கொடுத்தாங்களே. இந்த அமௌண்ட்டில் அப்படி என்ன இருக்குன்னு காசு கொடுத்துவாங்க சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா பண்டிலும் தாங்க வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வரப்போகுது. அதாவது இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக நமக்கு மேட்ச் கியூப் கொடுத்துருக்காங்களா ப்ரோ. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமா மேஜிக் கியூவில்? கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு மேஜிக் கியூப் சேஞ்ச் எப்போனா OB 46 அப்டேட் வரும்ல. OB 46 அப்டேட்டில் வந்து வரும்போது தான் இதெல்லாம் வந்து வரும். மிச்சபடி வந்து எந்த சேஞ்சும் இப்போதைக்கு நடக்கிற மாதிரியே தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு September 4 தாங்க OB 46 அப்டேட்டு. ஸோ September 4 என்ன ப்ரோ நடக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு September 4 வந்துட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டினேன்ல. இப்போ நீங்கள் நல்லா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினேன் எல்லா பண்டலும் வந்துடும் கைஸ். இந்தபடி கன் ஸ்கின் வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த நிறைய சர்வர் இந்தியன் சர்வர் தண்ணி நிறைய சர்வர் லைக் சிங்கப்பூர் சர்வர், மலேசியன் சர்வர்லலாம் வந்துட்டு ஃபாரின் சர்வர்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி கன் ஸ்கின்ஸை விட்டு பல மாதம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் September 4 வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டை வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டலும் பிரேக் டான்ஸர் பண்டலும் வராது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்காச்சுங்க, புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற மேஜிக்கு போதாங்களே, நம்ம இப்போதைக்கு ஸ்டோரில் வந்து இருக்கிற 2 ஒருத்தன பண்டில் தான். ஒன்று அந்த நைட் ஸ்டேட் பண்டில், இன்னொன்று அந்த இன்குபேட்டர் பண்டில். வேறு எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள் நான் காட்டுறேன். இப்போ எல்லாமே இப்போ இந்த இருக்க எல்லா பண்டிலும் தான் வரும். ஸோ செகண்ட் மேஜிக்கு கொடுத்தாங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது கிவ்அவே இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை போய்ட்டுருக்கு. நீங்கள் கொடுங்க. அதாவது 2 lakh கமெண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க. 2 லட்சத்தில் வந்து ஒருத்தர் 2 பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இனிமேலேருந்து நம்மளுக்கு இந்த வெப் ஈவெண்ட் தான் வருது இல்லை. இந்த வெப் ஈவெண்ட்டு இனிமேல் தனியாக இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் கைஸ். அதாவது freefire.in போர்ட்டல் தான் வரப்போகுது. freefire.in வரது இல்லை இந்தியா. ஸோ இது ஃப்ரீஃபயர் இந்தியாவுக்கான குறியீடுன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்தியனில் ரெஜிஸ்டர் பண்ணால் IN போடணும். அதுதான் இங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ். அதனால் நீங்கள் யாரும் குஷினா ஒன்று படாதீங்க. வந்துருமான்னு வராது கைஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்போ ஃப்ரீஃபயர் ஒன்று கேட்குறீங்க. ஸோ September 4 இருக்குல்ல. ஸோ வந்து நம்மளுக்கு போன வருஷம் ஃப்ரீஃபயர் இந்தியா September 5 தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ September 4 September 5. ஸோ September 4 ஃப்ரீஃபயர் இந்தியா வருமோன்னு என் ப்ரெடிக்ஷன். இது லீக்கஸ் ப்ரெடிக்ஷன் இல்லை, யாரோட ப்ரெடிக்ஷனும் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ என் தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, அப்போ தான் வரும். அடித்து சொல்கிறேன், அப்போ தான் வரும். ஏன்னா வந்து அடிச்சுன்னு சொல்லல, எனக்கு அதுதான் வந்து ஒரு கெஸ்ஸு. நம்மலாம் வந்துட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி கெஸ்ட்டில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அதை அடிச்சு விட்டு. ஆனால் இப்போ ஸ்டில் நம்மளோட சைடில் என்னன்னா இருக்குது. அதாவது இப்போ மார்க்கெட்டிங் அந்த நெக்ஸ்ட்டு ஷூட்டு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரெய்லருக்கு நம்ம PVS ப்ரோவும் இருக்கார். நிறையா இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீஃபயர் இந்தியா எனக்கு தெரிஞ்சு September 5 வந்துடும். ஸோ என் தியரி படி September 5 வரும்னு சொன்னேன். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் குறியீடு ஏதாச்சும் இருக்கா நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி நம்ம இந்த மாதிரி அப்டேட் வீடியோ போட்டுருக்கோம். இந்த மாதிரி வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோலாம் பார்க்குறேன்.